எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சரிங்களா? லினக்ஸில் என்னென்ன ஓஎஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ விண்டோஸ்னால் நமக்கு தெரியும். அதாவது கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்களுக்கு விண்டோஸ் 98, விண்டோஸ் எக்ஸ்பி இந்த மாதிரிலாம் தெரியும். இப்போ உள்ளவங்களுக்கு விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இந்த மாதிரி தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி லினக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன ஓஎஸ் இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை இன்னொரு பெயர் வச்சு என்னென்னு சொல்லுவாங்கன்னா, சுருக்கமாக லினக்ஸ் டிஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 600க்கும் மேற்பட்ட லினக்ஸ் ஓஎஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் இதை விட எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கலாம், குறைந்து இருக்க வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா? அப்படி இருந்தாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரோ யூனிக் ஃபீச்சர், அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அதாவது சிலது வந்து பாதுகாப்பு நலன் அதாவது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர், அதாவது யார் அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து எளிமையாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோடு ரன் பண்ணி, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரன் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி இதை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், லினக்ஸில் வந்து கொஞ்சம் பிரபலமான சில மென்பொருட்கள் ஓஎஸை வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உபுண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, இதுக்கு பெரிய கம்யூனிட்டி இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. லினக்ஸை பயன்படுத்த துவங்குறவங்க வந்து இதை வந்து பயன்படுத்துறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்லூரிகள்லாம் கூட நிறைய வந்து பார்த்திங்கன்னா உபுண்டு தான் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெபியன், இது வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி. சரிங்களா? அதாவது நமக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபெடோரா வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்ட் ஆன் ஃப்ரீ சாஃப்ட்வேர், நிறைய இலவச மென்பொருள் வந்து இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அப்போ மற்றதெல்லாம் பயன்படுத்த முடியாது, மற்றதெல்லாம் பயன்படுத்தலாம், குறிப்பாக சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ரெட் ஹேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நிறுவனங்களில் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம். இது வந்து இலவசம் தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு கமர்ஷியல் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து பதிவிறக்கம் பண்ணி அதை வந்து பயன்படுத்திக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுதான் இலவசம்தான். இவங்க எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ அதில் நமக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குது, அந்த சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ணணும், அதில் நிறைய விஷயங்களை உட்பகுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்காக, நமக்கு சேவை செய்கிறதுக்காக, அவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பணம் வாங்குகிறாங்க. அடுத்து காலி லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்பொருள் இருக்குது. இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக பாதுகாப்புக்காக. ஓகேங்களா? இந்த செக்யூரிட்டி படிக்கிறவங்க, ஹேக்கிங் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலி லினக்ஸ் படிப்பாங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய மென்பொருட்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம தேவை இருப்பின் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை அப்படியே பார்க்குறதோடு விட்டுறாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த மென்பொருட்கள்லாம் பதிவிறக்கம் பண்ணி அந்த மென்பொருட்கள்லாம் வந்து ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி பார்த்துறது நல்லது. சரிங்களா? அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு பார்ப்போம். நன்றி.